இயரை எப்படி நம்ம கண்டுபிடிக்க, இதுதான் நமக்கு மெயின். ஓகேவா? ஸோ லீப் இயரை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, பொதுவாக கொடுக்கப்பட்ட ஆண்டு 4ஆல் மீதியின்றி வகுப்பட்டால் அதுதான் லீப் இயர். நார்மலாக ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணுறோம், ரிமைண்டரே இல்லாமல் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது லீப் இயர். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க 2004 லீப் இயர் வருது, ஏன்னா அது 4ஆல் மீதியின்றி வகுப்படும். அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு 2008 தான் லீப் இயர், அடுத்து 2012, அடுத்து 2014, அடுத்து 2020. ஸோ இப்படி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறதா லீப் இயர் வரும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ரேண்டம் இயர் கொடுக்குறாங்க, 2016 வந்து 4ஆல் வகுப்படுமான்னு கேட்டால் எஸ், மீதியின்றி வகுப்படும், அப்போ இது லீப் இயர். ஆனால் 2018 வகுப்படுமா? வகுப்படாது, நமக்கு ரிமைண்டர் வரும். ஸோ அதனால இது லீப் இயர் கிடையாது. ஓகே, இது வந்து எல்லா இயருக்கும் வருமா அப்படின்னு கேட்டால், 4ஆல் வகுப்படுமான்னு கேட்டால் இல்லை. சம் இயர்ஸுக்கு 400ஆல் வகுக்கணும். அது என்னன்னா, நம்ம செஞ்சுரிஸ் பார்க்குறோம் இல்லையா, நூற்றாண்டு, அதாவது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆண்டுகள், அதாவது 1100, 1200, 1300. இப்போ 2000 வந்துச்சுன்னா அடுத்து 2100. ஓகேவா? ஸோ 100 இயர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய எண்ணை மட்டும் நம்ம 400ஆல் வகுத்து தான் லீப் இயர் கண்டுபிடிக்கணும். ஏன் 400ஆல் வகுக்கணும்? இந்த கொஸ்டின் இங்கே கேட்டிருப்பாங்க. நூற்றாண்டுகளை நாம் ஏன் 400ஆல் வகுக்கணும் அப்படின்னா, நார்மலாக இந்த லீப் இயரில் இந்த எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வருது இல்லையா, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வர்றதுக்காக நம்ம இந்த 1 டேவை சேர்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்படி சேர்க்கும்போது சம் எரர் வருது. அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த செஞ்சுரி ஆண்டுகள், அதாவது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆண்டுகளில் நம்ம 400ஆல் வகுக்கணும். அப்படி வகுத்தா மட்டும்தான் அது லீப் இயராக இருக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து தேவையில்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் காரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. செஞ்சுரிஸ் வரக்கூடியது, செஞ்சுரிஸ்னால் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது இல்லையா. இப்போ 2000 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், 2000 4ஆல் வகுத்தாலும் மீதியின்றி வருது, ஆனால் இதை 400ஆல் வகுக்கிறது தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ இப்போ 2000 ஆண்டு வந்து லீப் இயரான்னு கேட்டாங்கன்னா 400ஆல் வகுத்து மட்டும்தான் நம்ம அது லீப் இயர் அப்படின்னு சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நூற்றாண்டுகளுக்கு வரும்போது அதை நம்ம 400ஆல் வகுத்து தான் லீப் இயரை சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நமக்கு எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி இயர்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ 1200, அப்போ இதை 400ஆல் வகுக்கணுமா? 400ஆல் வகுத்தோம்னா என்ன ஆகுது? 12 மீதியின்றி வகுப்படுது, அப்போ இது லீப் இயர். 1700, இதையும் 400ஆல் வகுக்கிறோம். 0 0 கேன்சல் ஆகும், 17 4ஆல் வகுக்க முடியாது, அப்போ இது நாட் லீப் இயர், லீப் இயர் அல்ல.